நண்பர்களே, நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்லப் போறேன். அந்த கதைய கேளுங்க. ஒரு ஊர்ல ஒரு தலைவர் இருந்தாரு. அந்த தலைவர் ஒரு பழக்கத்த டெய்லியும் வச்சிருந்தாரு. டெய்லியும் காலையில எந்திரிச்சதும் அவர் நாயோட வாக்கிங் போறது தான் அந்த பழக்கம். அவர் என்ன பண்ணுவாங்க, அதே மாரி ஒரு நாளு நாய கூப்பிட்டுக்கிட்டு அவரு வாக்கிங் போயிருக்காரு. அந்த நேரம் பார்த்து முல்லா எதிர்த்தாப்புல வந்தார். முல்லா எதிர்த்தாப்புல வந்தோடனே அவர் கேட்டிருக்காரு, என்ன நீங்கள் கழுதையோட வாக்கிங் போகிறீங்க அப்படின்ட்டுருக்காரு. உடனே அந்த ஊர் தலைவருக்கு கடுமையான கோபம் வந்துருச்சு. கடுமையான கோபம், என்னது இதை பார்த்தா உனக்கு கண்ணு தெரியலையா? நீ இப்போ இது நாயை நான் கூப்பிட்டுக்கிட்டு நகர் வாழ போகிறேன் அப்படின்ட்டுருக்கு. உடனே ஐயோ, நான் கேட்டது உங்களாண்ட இல்லை, அந்த நாயாண்ட கேட்டேன். ஏன் நீ இப்படி ஒரு கழுதையோட வாக்கிங் போகிறேன்னு நாயாண்ட அவருக்கு இன்னும் மேலும். உடனே அவர் என்ன பண்ணியிருக்கார், அந்த ஊரில் நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுத்துருவார். இந்த மாதிரி என்னை முல்லா ஏன் இப்படி என்னை கழுதைன்னு திட்டான் அப்படின்ட்டு. உடனே நீதிமன்றத்துலேயும் வழக்கு வந்தது. உடனே நீதிபதி விசாரிச்சுட்டு நீ உடனடியாக அந்த ஊர் தலைவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ட்டு. உடனே முல்லா, நான் கழுதையை தலைவான்னு கேட்கறதுல உங்களுக்கு எதுவும் ஆட்சேபனை இல்லையா? அதெல்லாம் ஆட்சேபனை கிடையாது, சட்டத்தில் எதுவும் இல்லையா? சட்டத்தில் எதுவும் கிடையாது. உடனே தலைவா என்னை மன்னிச்சிருக்குன்றது. உடனே நீதிமன்றமே சிரிப்படையில் ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி இன்னொரு கதை. ஒரு ஒரு மண்டபத்தில் 20 அடி உயரத்தில் ஒரு சிலை வைக்கணும். அந்த சிலையை ஒரு சிற்பி கண்ணும் கருத்துமாக செய்திருந்தார். அப்போ அதுக்கு பக்கத்தில் இன்னொரு சிலையை செய்தார். அப்போ ஒரு வழிபோக்கர் அந்த சிலையை சுற்றி பார்த்து அந்த சிலையோட அழகுலாம் மயங்கி போயிட்டோன்னா, ஐயா இந்த சிலை தான் நல்லா இருக்குல்ல, அப்புறம் எதுக்குயா நீங்கள் வேறு சிலை செய்றீங்க? ஐயோ, அந்த சிலையில் குறை இருக்குது அப்படின்ட்டு. உடனே அவர் திருப்பி அப்படி சுற்றி பார்த்துட்டு இந்த சிலையில் ஒரு குறையும் இருக்க மாதிரி தெரியல அப்படின்ட்டு. ஐயோ, நல்லா ஊற்று பாருங்கள், அது மூக்கு பகுதியில் ஒரு சின்ன அப்புறம் ஒரு உத்து பார்த்தோன்னா மூக்கில் ஒரு சின்ன கீரல் இருக்கும். ஓ, இதனால தான் நான் இந்த சிலையை செய்கிறேன். சரி, இந்த சிலையை எங்கே வைக்க போகிறீங்க அப்படின்றது. இந்த சிலையை நான் அந்த 20 அடி உயர தூணுக்கு மேலே வைக்க போகிறேன் அப்படின்ட்டு. நான் இவ்வளோ கிட்டேருந்தே பார்த்தேன், அந்த குறையை கண்டுபிடிக்கல. நீங்கள் 20 அடி உயர தூணுக்கு மேலே வைக்க போகிறீங்க, அதனால் அது ஒன்று இதே வச்சுருக்கலாமே அப்படின்ட்டு. ஆனால் வர மக்களுக்கு குறை தெரியாது. ஆனால் அந்த சிலையில் கீரல் இருக்குது எனக்கு தெரியுமே, அதனால தான் நான் இன்னொரு சிலையை ஒழுக்கமாக செய்யணுன்றது. உடனே அந்த பாதசாரி அசந்து போயிட்டார். இந்த கதையில் என்ன தெரியும், எப்பவுமே எந்த வேலையிலையும் நம்ம திருப்தியோட ஒழுக்கத்தோடு செய்யணும். இதுதான் இந்த கதையோட அர்த்தம். நன்றி.